ஓம் சாந்தி. இந்த விருட்ச விரதம் என்ற ஸ்திதியில் நம்ம பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி எல்லோரும் காலையில் யோகா பண்ணியிருப்பீங்க. அதில் அந்த விருட்ச விரதம் என்ற ஸ்திதியில் யோகா பண்ணி, அதாவது நான் குறிப்பு கொடுத்துருந்தேன். எப்படின்னா, விருட்சம் என்றால் மரம், அதாவது இந்த உடல் மரம் போன்று இருக்குது. இந்த மரத்தின் உள்ள ஒரு உயிர் இருக்குது. அதே மாதிரி இந்த உடலின் உள்ளும் ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிரை நம்மளால் பார்க்க முடியாது, அதை தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இந்த உயிர் உள்ள நிறைய சக்திகள் இருக்குது, நிறைய குணங்கள் இருக்குது. அந்த குணங்களை விரதம்னா என்னன்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த உயிரில் உள்ள சக்திகளை, குணங்களை பாபாவிடம் வசப்படுத்தி விடுவது, அல்லது பாபாவிடம் வசமாக்கி விடுவது, அவரது நினைவில் வைத்து விடுவது, அவருடைய தொடர்பில் வைத்து விடுவது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ இதை நீங்கள் நாளைக்கு யோகாவில் செய்யுங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட அதுதான் சொல்லியிருந்தேன். இன்னும் இதில் ஆழம் சரியா புரியலையான்னு தெரியல. திருப்பி சொல்கிறேன், அதில் உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆத்மசக்தி இருக்குது இல்லையா? இப்போ அந்த சக்தியை நம்ம இப்போ காலையில் உட்கார்ந்தோடனே கடவுளுடைய நினைவில் நான் உட்காரணும்னு நினைக்கிறேன். ஆனால் தொடர்பு பண்ண முடியுமான்னு முடியாது. தொடர்பு வைக்க முடியுமா அப்படின்னா, கடவுள்கிட்ட நான் வசமாகணும்னு சொல்லிட்டேன். என்னுடைய சக்திகளை கடவுளிடம் வசப்படுத்த வேண்டும். கடவுள்கிட்ட நான் வசமாகலை, என்னுடைய சக்தியிலே கடவுள்கிட்ட வசப்படுத்துகிறேன். அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நான் கடவுள்கிட்டேருந்து சக்தியை வாங்கணும்னு சொல்லலை, என்கிட்ட உள்ள சக்தியை நான் கடவுள்கிட்ட வசப்படுத்த போகிறேன். புரிஞ்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் ரிவர்ஸ் ப்ராசஸ் இருக்குது. அதனால தான் இந்த டெக்னிக்கு பாபா கொடுத்துருக்காங்க. நான் கடவுள்கிட்டேருந்து நான் சக்தி எடுக்கலை, என்கிட்ட உள்ள சக்தியை கடவுளிடம் வசப்படுத்துகிறேன். என்கிட்ட அவ்வளோதான் நான் அவர்கிட்ட கொடுக்க போகிறேன். நான் வசப்படுத்துதல்னா, இப்போ என்கிட்ட நான் சின்னமாக இது ஒரு இன்னொரு குறிப்பும் கொடுத்துட்றேன். அப்போ உங்களுக்கு நான் ஆழம். நம்ம சங்கம யுகம் இல்லையா? சங்கம யுகம்ன்ற இடத்துல என்ன சொல்லியிருக்கா பாபா? எல்லாம் நதிகளும் ஒன்றாக கலக்கும்போது இறைவன் கடவுளாக இருக்கார். எல்லா நதிகளும் ஒன்றாக கடக்கும்போது கடல் நபு கலக்கும்போது என்ன ஆகும்? அந்த தண்ணிகள் எல்லாம் கடலாக மாறிடும் இல்லையா? அப்போ அதே மாதிரி என்னுடைய சக்திகள், என்னுடைய குணங்கள் அவரிடம் கடவுள்கிட்ட நான் வசப்படுத்த போகிறேன். அவர் என்கிட்ட கேட்கல, ஆனால் நான் வசப்படுத்துகிறேன். எப்படி வசப்படுத்துவது அப்படின்னா, பாருங்க, குறிப்பாக நம்ம இன்னைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். காலையில் எழுந்துச்சி அமிர்தவரியில் உட்காந்துருப்போம், யோகாட்ட பாபாட்ட உட்காந்துருப்போம். உட்காந்து நினைவு பண்ணியிருப்போம், நான் ஆத்மா, இந்த தேகம் நான் இல்லை. நான் ஆத்ம சக்தியை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் வரும்போது என்னென்ன பண்ணுமோ, நான் உங்கள்கிட்டருந்து சக்தியை வாங்கிட்டு இந்த சக்தியை வாங்குறேன், அந்த சக்தியை வாங்குறேன், அப்படி இல்லை. அந்த மாதிரி பண்ணுவதுக்கு பதிலாக நான் உட்காரும்போது கடவுள் அருகாமையில் நான் உட்காந்துருக்கேன். அவர்கிட்ட நான் வசமாக போகிறேன். என்னுடைய சக்தியில் அவரிடம் வசப்படுத்த போகிறேன். அப்போ உட்காரும்போதே 1000 நெகட்டிவ் தாட்ஸ் வரும், ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும் இல்லையா? அவர்கிட்ட உட்காரும்போது சிந்தனைகள் அவர்கிட்ட புறவு போது ஏமலையும் இருக்காது. ஆனால் இந்த உலகாய விஷயம் அத்தனையும் அப்போ தான் ஓடியாரலாம். அந்த உலகாய விஷயத்தை எல்லாத்தையும் வெளியில் வரும்போது அதில் நல்ல விஷயங்களும் வரும். அப்போ இது நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் எல்லாமே சக்தி தான். நெகட்டிவ் தாட்ஸும் ஒரு பவர் உள்ளது தான், பாசிட்டிவ் தாட்ஸும் ஒரு பவர் உள்ளது தான். அப்போ இரண்டு சக்திகளையும் நான் என்ன பண்ணுறேன்? அவர்கிட்ட கொடுக்குறேன், அவரிடம் வசப்படுத்துகிறேன். இது எதுக்காக இந்த இந்த யோக முறை செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளிடம் உள்ள எண்ணங்கள் ஒழுங்குபடுத்தணும். எண்ணங்கள் ஒழுங்குபடுத்தாமல் அங்கே யோகா வராது. ஓகேங்களா? ஒருமுகப்படுத்தணும். யோகம் என்பது ஒருமுக நிலையில் இருப்பது அல்ல, ஒழுங்குபடுத்துவது. அர்த்தம் புரிஞ்சுக்கணும்.
யோகா என்றால் நான் என் மனசை ஒருமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. யோகா என்பது என் மனதை ஒழுங்குபடுத்துவது. அது அப்படி இப்படி எல்லாம் கண்ணாமண்ணான்னு ஒரு இலக்கு இல்லாமல், ஒரு வரைமுறை இல்லாமல் சிதறி கிடக்கு. என்னுடைய எண்ணங்கள் சிதறி கிடக்கு. இங்கே எங்கேன்னு எதை பார்த்தாலும் அங்கங்கே போய் ஒட்டிக்கும். அப்போ அது மாதிரி இல்லாமல் என்னுடைய மனதினுடைய நிலையை நான் ஒழுங்குபடுத்துகிறேன். எப்படி? பாபா கிட்ட நான் சரண்டர் பண்ணுறேன். என்னுடைய சக்திகளை அவர்கிட்ட நான் வசப்படுத்துகிறேன். சரண்டர் ஆகிறேன். நான் சரண்டர் ஆகிறேன் அவர்கிட்ட. ஓகே, சரண்டர்னா என்ன அர்த்தம்? நான் போய் அவர்கிட்ட நான் என்கிட்ட உள்ளதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு நீங்கள் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் உங்கள் வசமாகிடுறேன் அப்படின்னு நான் சரண்டர் ஆகிறேன். இதுதான் முதல் குறிப்பாக நான் உங்கள்கிட்ட கொடுத்தது. இதுதான் நம்ம செய்யணும்னு சொன்னது. இந்த பயிற்சி இன்னும் போக போக எவ்வளோ ஆழமாக போகணும்னு உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? யோகா நிலையில் உள்ளது எங்கிட்ட உள்ள என்ன, அது பாசிட்டிவும் இருக்கலாம், நெகட்டிவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். யோகாவில் குறம்பு கண்ணை மூடும்போது 1000 விஷயங்கள் வரும். அந்த விஷயங்கள் அனைத்தையும் அவரிடம் வசப்படுத்தி விடுங்கள். அவருடைய நினைவில் நம்ம நினைவுபடுத்தி அது எங்கிட்ட உள்ள சக்திகளை பூரா அவர்கிட்ட வசமாக்கிடுறேன். ஓகேங்களா? இப்போ இன்னொரு குறிப்பும் கொடுக்குறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். அது சும்மா எளிமையான குறிப்பாக கொடுக்கும்போது நிறையா புரிய வரும். நம்ம டெய்லி இந்த உணவு சாப்பிட்டா தான் இந்த உடல் நம்ம செயல்படுத்த முடியும். இந்த உடல் இயங்குறதுக்கு உணவு அவசியம் இல்லையா? அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம்? நிறையா சாப்பிட்றோம். காலையில் இட்லி, தோசை, என்னென்ன சாப்பாடு, பூரி, பொங்கல்னு சைவத்தில் என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா? எல்லாமே சாப்பிட்டு இந்த உடலுக்கு இயங்கிறதுக்காக இதெல்லாம் சாப்பிட்றோம். சாப்பிட்ட பிறகு நம்ம சாப்பிட்டது அப்படியே எல்லா உணவும் அப்படியே உள்ளே போயிடுதா? எல்லாமே சாப்பிட்றதெல்லாம் உணவாக அரிசியும் கீரையும் பருப்பும் எல்லாம் சாப்பிட்டோம். ஆனால் அதெல்லாம் உள்ளே போய் என்னவாகுது? தேவையில்லாத விஷயங்கள் வெளியே தள்ளப்படுது. தேவையான சக்திகள் மட்டும் உடல் கிரகிக்குது. இதானே உடலுடைய இயக்கம். தேவையில்லை என்னென்னலாம் சாப்பிட்டோமோ தேவையில்லாத பூரா வெளியே வந்துடும். தேவையான சக்திகள் மட்டும் உறிஞ்சப்படும். அப்படி தானே? அப்போ என்னுடைய உடல் உள்ள இயக்கம் தேவையில்லாதவைகளை வெளியே தள்ளுது, தேவையான சக்திகளை உள்ளுக்குள்ளே வச்சுக்குது. நான் இந்த உயிர் என்ன பண்ணுறேன்? இந்த உடல் உள்ள ஒரு உயிர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுதான் ஆத்மசக்தி. அந்த ஆத்மசக்தியிலையும் நான் இப்போ இறைவனுடைய விரதத்தின் மூலம், அதாவது விரதம் என்றால் என்ன சொன்னால் அவரிடம் வசப்படுத்து. அப்போ அவர்கிட்ட நான் வசமாகும் போது என்னுடைய மனதில், அதாவது ஆத்மாவில் உள்ள கழிவுகள் சுத்தப்படுத்தப்படும், ரிஃபைன் பண்ணப்படும். ரிஃபைன் பண்ணும்போது என்னுடைய ஆத்மா மேம்பட்டதாக இருக்கும், பிரகாசமாக ஆரம்பிக்கும். ஒரு விளக்கு எரியணும்னா அது என்ன, அந்த திரியை தூக்கி விட்டால் தானே கரெக்டாக எரியும். அது எண்ணெய் நல்ல எண்ணெயாக கரெக்டாக வச்சுருந்தானே, கசரான எண்ணெயை வச்சா எரியறது தடைப்படும் இல்லையா? கருப்பாக எரியும். அப்போ நல்ல விஷயமா எரியணும், என்னுடைய ஆத்ம தீபம் சரியாக எரியணும்னா நான் இறைவனிடம் வசமாக வேண்டும். அவர்கிட்ட இந்த சக்தி எடுக்கிறது அப்புறம். நான் ஃபஸ்ட்டு என்னிடம் உள்ளதை அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்தா தான் வாங்க முடியும். என்னிடம் உள்ளதை நான் அவரிடம் கொடுக்க வேண்டும். அப்போ தான் நான் என்னுடைய ஜோதி எரிய ஆரம்பிக்கும். அதுக்கு தான் இந்த குறிப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம மனதில் தோணும். அதை அப்படியே ஓட விடுங்க, அப்புறம் நல்ல தெளிவு கிடைக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, பாபாட்ட இன்றும் அதை திரும்பி தொடரும்போது இது டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் ஒன்றை பண்ணிட்டு அடுத்தும் வரும்போது இந்த பாடத்தை தொடர்ந்துட்டு தான் அடுத்த பாடத்தை தொடர முடியும். அப்போ என்னுடைய விஷயங்களை என் மனதில் உள்ள சக்திகளை, ஆற்றல்களை இறைவனுடன் நான் வசப்படுத்தி விட்டு நான் அவரிடம் அமர்ந்திருக்கிறேன். இப்போ இதுதான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இது இப்போ நான் இதை பண்ணுறது தான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் திருப்பி சொல்லுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.